அதே நான் ஆம்பளைங்க கூட போனால் என்ன தப்புன்னு அம்மாவுக்கு ரொம்ப கோந்துருச்சு. நம்மளை எதிர்த்து பேசிட்டாலே எல்லாரும் முன்னாடியும். அம்மா கிட்ட நான் எதிர்த்து பேசுறது தான் மறக்க முடியாத சம்பவம். ஃபர்ஸ்ட் டைம் அப்ராட் அனுப்பிச்சி வச்சாங்க. அப்போ போயிட்டு வந்தோடனே எல்லாம் ஆம்பளைங்க, உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. அப்புறம் சார் ஆம்பளைங்க கூட போனால் என்ன தப்பு, அவங்களாம் எல்லாம் அண்ணன் மாதிரி பார்த்துட்டாங்க என்ன. அதே நான் ஆம்பளைங்க கூட போனால் என்ன தப்புன்னு அம்மாவுக்கு ரொம்ப கோந்துருச்சு. நம்மளை எதிர்த்து பேசிட்டாலே எல்லாரும் முன்னாடியும். கோவமா அப்படி திரும்பிக்கிட்டாங்க. அப்புறம் கோவமா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு she asked a question in English. What was the conference about அப்படின்னாங்க என்கிட்ட. Then I explained what is what. அதில் அவங்க ரொம்ப என்னை அட்மையர் பண்ணாங்க. எப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனோட ஒரு லெஃப்டிஸ்ட் விங் பண்ணுறாங்க, இது இப்படி அந்த மாதிரிலாம் உங்கள் ஸ்டாண்ட் எங்களுக்கு தெரியாது, அதனால we couldn't open our voice over there அப்படிலாம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்து she admired like anything. அதுலேருந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க கான்ட்ரவர்ஷியலாக பேசினா அவங்களுக்கு பிடிக்காது தான், ஆனால் அதை கூட ரசிக்கிற ஒரு லீடர் அவங்க. அண்ட் மகளிர் அணி எனக்கு கொடுக்கும்போதும் நான் அம்மா எனக்கு வேணாமா, எனக்கு சின்ன வயசு, எனக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் பெரியவங்க யாருக்காவது கொடுங்க அப்படின்னு நான் ஏற்று பேசினேன். இப்போ ஆமாம் உங்களால் தான் இது பண்ண முடியும் நான் நம்புகிறேன் அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு எனக்கும் ஆல்வேஸ் நான் ரொம்ப டைமில் அவங்கக்கிட்ட எடுத்துக்கவே மாட்டேன். 2 seconds 2 minutes அதுக்கு மேலே நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்பேன். அதுவே அம்மா ரசிப்பாங்க. என்னையா இவன் எல்லாரும் வந்து கடலை போட்டுட்டு பக்கத்தில் நிற்பாங்க, இவன் வந்து உடனே நான் போட்டுமான்னு கேட்குறாளே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இது.